ஒருத்தன் குடிச்சு நாசமாக போகிறான்னா அதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம். ஒருத்தன் குடிச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றலாம் கவர்மெண்ட் தான் காரணம். சின்ன சின்ன பசங்க வந்து சரகடிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் தான் காரணம். ஏன்னா அவன் வந்து அவங்க டாஸ்மாகை மூடாதனால வந்து நிறைய பேர் வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க. நிறைய பேர் வந்து போதை பழக்கம் இதுக்கெலாம் வந்து அடிமையாகிறாங்கல்ல. நான் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ட்ரீட்டில் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு மோட்டிவ் மட்டும் கேளுங்க. இந்த டாஸ்மாகை மூடினா என்ன நல்லது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டு இருக்கிறவங்கள வந்து டாஸ்மாகை நீங்கள் மூடுறது மூலிமா திருத்த முடியாது. ஓகேவா? அது ஒரு விஷயம். அண்ட் டாஸ்மாகை மூட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அதுவே வந்து முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எத்தனாயிரம் கோடி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸை க்ளோஸ்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஏன் மிஸ்டர் எம்ஜிஆர் இந்த காலத்துலேருந்தே வந்து இது இருந்து தான் இருக்குது டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து நம்ம சீரியஸான ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுக்காமல் இப்போது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறோன்னா முதல் விஷயம் சிஎம் வந்து வாக்கு கொடுத்துட்டாப்புல. ஓகேவா? டாஸ்மாகெல்லாம் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம் வச்சு சுற்றி அப்படியே கிக்கெல்லாம் வந்து விட்றாங்க சிஎம். ஓகேவா? சுற்றி அடிக்கிறாங்க. ஏன் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா ஆட்சியில் கூட இருந்துட்டு தான் இருந்துச்சு. யாராச்சும் போய் இந்த அளவுக்கு போய் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிங்களா? இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக இருந்தீங்களா? இல்லையே. அண்ட் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, ஏன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து எப்போவுமே நம்ம பின்னாடி பின்னு வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமா? நம்ம நலனுக்கு வந்து எப்போவுமே அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி கிடையாது. கவர்மெண்ட் எஸ் தே ஆர் ஃபார் தி பீப்புள். மக்கள் நம்மளும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சரியா? என் ஃப்ரெண்டு குடிக்கிறான்னா மண்டையில் அடித்து அவனை தடுக்கணும். ஓகேவா? அவனை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி திருத்த முடியாதான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து நம்ம கொஞ்சம் ஓகேவா அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டாலோ ஒரு லெவலுக்கு மேலே முடியல. ஓகேவா? அவனால் வந்து சரகுலாம் அடிக்காமல் இருக்க முடியும்னா பிடிச்சி போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணேன். இவங்க எல்லாருமே வந்து டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாமல் பெரிய நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. சரியா? ஃப்ரீ சர்வீசஸ்லாம் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறிடும். அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. எது வந்து நடக்கவே நடக்காதோ, நடத்தி காட்டவே முடியாதோ அங்கே தான் போய்ட்டு இவங்க போராட்டத்தையே வந்து பண்ணுவானுங்க. அதனால் நம்மளுமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ரைட்? ஸோ டாஸ்மாக் இருக்கிறதுனால மட்டும் சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த போதைக்கோலாம் அடிமையாகலை. பேரண்ட்ஸ் அவங்க அவேராக இருக்கணும். அவங்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கிறானா, அவன் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், என்னெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவேராக இருக்கணும். நல்ல சாப்பாடு இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட மாட்டான். சரியா? ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கூப்பிடுவானுங்க. அதுவும் என்னன்னு சொல்லி, நீ குடிக்க கூட வேணாம் மச்சான், சும்மா கம்பெனி கொடு. அங்கேருந்து தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல சரௌண்டிங்கை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளுமே கொஞ்சோண்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்துப்போம்.